மாவட்டம் செஞ்சி அருகே டிரான்ஸ்பாரமீட்டர் கேபிளில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயினை அணைத்து மின்துறை ஊழியர்கள் டிரான்ஸ்பாரமீட்டரை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் தனியார் நிறுவன உரிமையாளரை போன்று அந்நிறுவனத்தின் கணக்காளரிடம் வாட்ஸ்அப்பில் பேசி பண மோசடி செய்த வழக்கில் மேலும் 4 பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் பொதுமக்கள் தங்களது வங்கிக் கணக்குகள் மற்றும் தொலைபேசி எண்களை மற்றவர்களுக்கு கமிஷனுக்காக கொடுத்து உதவுவதை தவிர்க்க வேண்டும் எனவும், அப்படி கொடுக்கும் போது ஏதேனும் சைபர் குற்ற சம்பவங்கள் நடைபெற்றால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர். அங்க யார் நம்மள கேட்கறான்னு தெரியாது. இதெல்லாம் வாட்ஸ்அப் சாட்டிங்ல அப்படியே ஒண்ணா உள்ள வந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருது. அதுக்கப்புறம் அதை நான் வச்சுக்கிட்டு பேஸ் பண்ணி இவரை போய் கன்வின்ஸ் பண்றது. அப்ப இவர் என்ன பண்றாரு, இவர் மூலியமா அந்த கம்பெனிக்கார பாக்குறோம், அந்த கம்பெனிக்காரத்தை போய் நம்ம பண்றோம். அது மாதிரி ஒரு பண்ணக்குள்ள ஒரு கம்பெனிக்காரர் இந்த கதை எனக்கு வேணாம், சரி நான் உனக்கு கொடுக்குறேன் இல்லையா, நீ நானும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவோம், அப்பதான் உனக்கு அந்த அக்கௌண்ட் நம்பரை கொடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த சத்தியத்துவ அக்ரிமெண்ட் சைன் பண்றாரு. அப்புறம் தான் அவரு அக்கௌண்ட்டே ஒரு நம்பரை கொடுக்குறாரு. ஏன்னா நாளைக்கு அவர் வாடகை கொடுத்தது தப்பு, நம்ம அவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டோம், அது வேற விஷயம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆன்லைன் விளையாட்டில் பணத்தை இழந்ததற்காக கணவன் கண்டித்ததை அடுத்து குழந்தையை கொன்றுவிட்டு தாயும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த வல்லத்திரக்கோட்டை போலீசார் இறந்து கிடந்த சிறுமியின் உடலை மீட்டதுடன் வீட்டின் அறையில் தூக்கில் தொங்கியபடி சடலமாக கிடந்த தாயின் உடலையும் மீட்டு புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மதுரையில் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாடு சிறப்பாக நடைபெற வேண்டி இந்து முன்னணி சார்பாக முருகனின் வேலுக்கு சிறப்பு பூஜை வழிபாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாநாட்டில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் வாழ்வு சீரும் சிறப்புமாக அமைந்திட வேண்டி சிறப்பு பிரார்த்தனையும் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு கழக அமைப்பு செயலாளர் திருத்தணி கோ அரி தங்கத்தேர் இழுத்தார். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள நட்சத்திர ஏரியில் சுற்றுலாத்துறை சார்பாக கோடை விழாவின் முக்கிய நிகழ்வான படகு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. இந்த படகு போட்டியில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை புரிந்த 50க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் ஆரவாரத்துடன் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்று சென்றனர். இன்னைக்கு போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அப்போ இங்க போட்டிங் ரேஸ் நடக்குது, கலந்துக்கோங்க, நேம் கொடுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலந்துக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். அதில் நாங்கள் வின் பண்ணியிருக்கோம். அதில் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நகை, பணம் உள்ளிட்ட உடைமைகளை கையாடல் செய்த காவல் உதவி ஆய்வாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் மனநலம் குன்றிய இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான குற்றவாளிகளிடமிருந்து 18 சவரன் நகை மற்றும் 1.50 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அதை கணக்கில் காட்டாத காவல் உதவி ஆய்வாளர் நவநீத கிருஷ்ணன் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் அவிநாசியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த உகாண்டா நாட்டை சேர்ந்த 2 பெண்களை அவிநாசி போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அவர்களிடம் பாஸ்போர்ட்டை தவிர எந்த ஒரு ஆவணமும் இல்லை என தெரிய வந்ததை அடுத்து குற்றவாளிகளை அவிநாசி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் புழல் சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே கம்யூனிஸ்ட் கட்சியின் விவசாய சங்க ஒன்றிய செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 5வது மாநாடு நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட கம்யூனிஸ்ட் கட்சியின் வரவு செலவுகள் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து கட்சியின் எதிர்கால நடவடிக்கை குறித்தும் மற்றும் தேர்தல் கால முன்னேற்பாடுகள் குறித்தும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது.
மதுரை மாவட்டத்தில் திமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு கலந்து கொள்ள வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது அண்ணன் மு.க. அழகிரி வீட்டுக்கு சென்றுள்ள சம்பவம் தமிழக அரசியல் களத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. மேலும் நீண்ட நாட்களாக எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்திய இந்த சந்திப்பு நடந்ததை அடுத்து வரும் தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறும் என மு.க. அழகிரியின் ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். 2026 234 தொகுதியில 214 தொகுதிக்கு மேல ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு 100% பிரகாசமா இருக்கு. இந்த தாவேகா, பிஜேபி, ஏடிஎம்கே அதெல்லாம் எங்க இருக்குன்னே தெரியாது, தெரியாம ஆக்கிடுவாரு சமீபத்து காலமாவே. ஏன்னா அரசியல் ஃபார்முலானாலே அழகிரி தானே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.